خلاص. இன்றைய நாளுக்கான சுவிட்சர்லாந்து முக்கிய செய்திகள். ஈரான் பதற்றம். தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் போர் பதற்றமும் பாதுகாப்பு அச்சங்களும் காரணமாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் செயல்பட்டு வந்த தனது தூதரகத்தை தற்காலிகமாக மூட தீர்மானித்துள்ளதாக சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு பதற்றம் காரணமாக ஓமான் விமானங்கள் ரத்து. சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸின் துணை நிறுவனமான எடல்வைஸ் விமான நிறுவனம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் அரசியல் பதற்றம் காரணமாக ஓமான் நாட்டுக்கான தனது விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. மேஜிக் பாஸ் விரிவாக்கம், புதிய சுற்றுலா மையங்கள் இணைப்பு. சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா மற்றும் மலைப்பகுதி விளையாட்டு ஆர்வலர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள மேஜிக் பாஸ் பயண சந்தா சேவை தற்போது தனது சேவை வளையத்தை மேலும் விரிவுபடுத்தி வருகிறது. வலாய்ஸ் மற்றும் போ காண்டோன்களில் ஏற்கனவே பிரபலமாக உள்ள இந்த ஆண்டு சந்தா திட்டம் இப்போது சூரிக், சோலோதுரன் மற்றும் ஜெனீவா பகுதிகளையும் நோக்கி தனது சேவையை விரிவுபடுத்தியுள்ளது. கெர்சர்ஸ் பேருந்து தீ விபத்து, உயிரிழந்தவர்களும் காயமடைந்தவர்களும் அடையாளம் காணப்பட்டனர். சுவிட்சர்லாந்தின் பிரீபோர்க் காண்டோனில் உள்ள கெர்சர்ஸ் நகரில் இடம்பெற்ற பேருந்து தீ விபத்துக்கு பின்னர் உயிரிழந்தவர்களும் காயமடைந்தவர்களும் அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரீபோர்க் காண்டோனல் காவல்துறை புதன்கிழமை அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்பந்தம். சுவிட்சர்லாந்துக்கு பெரிய பாதிப்பு இல்லை, புதிய ஆய்வு. சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே பேச்சுவார்த்தை செய்யப்பட்டுள்ள புதிய ஒப்பந்த தொகுப்பான பிலாட்ரல்ஸ் 3 தொடர்பாக வெளியான புதிய பொருளாதார ஆய்வு அறிக்கை கூட்டாட்சி அரசின் நிலைப்பாட்டிற்கு மாறான கருத்தை முன்வைத்துள்ளது. இதுடன் இன்றைய சுவிட்சர்லாந்து முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.